எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாட வேணாம் அப்படின்னு அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உத்தரவிட்டிருந்தார். அதுக்கப்புறமா இப்போ தீபாவளியை கட்சி சார்பாக யாருமே கொண்டாடாதீங்க, ஏன்னா கரூரில் பாதிக்கப்பட்ட, கரூரில் உயிரிழந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப மனவேதனையிலையும் கஷ்டத்துலேயும் இருப்பாங்க. அதனால் வேறு யாருமே கட்சி சார்பாக கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தொண்டர்களுக்கும் சரி நிர்வாகிகளுக்கும் உத்தரவிட்டாங்க. இவருடைய மாண்பு, இவருடைய அன்பு எங்கே இருக்குது? கரூரில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கடவுளே நேரில் இறங்கி சாட்சி சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை பல்வேறு கட்சியினர், விஜயை பிடிக்காத ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 88,000 பேருக்கு அண்டா கொடுத்தாரு, இனிப்பு வழங்கினாரு, வேஷ்டி சேலை கொடுத்தாரு, பட்டாசு வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி கரூரில் பயங்கரமாக தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மக்களே, நீங்கள் நல்லா நல்லா யோசனை பண்ண வேண்டியது இந்த இடத்துல தான். அதாவதுங்க, மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அநியாயமாக செத்து போனாங்க, அநியாயமாக கொன்று எரிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியே போன பதிவில் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முன்னாள் அமைச்சர் இவ்வளவு திட்டங்கள் கொண்டு அதாவது இவ்வளோ பேருக்கு பரிசு பொருட்கள் வழங்குறார் அப்படின்னா இதில் அரசியல் சூழ்ச்சி இருக்குதா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். 41 உயிர் இறந்த குடும்பங்கள் எவ்வளோ மனவேதனைகள் இருக்குது. இவர் 88,000 பேருக்கு பட்டாசு கொடுக்கறது, அண்டா கொடுக்கறது, இனிப்பு வழங்குறதுனா அப்போ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாருங்களேன். இதில் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கரூர் தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வீடு வீடாக போய் இனிப்பு வழங்கியிருக்காரு. எப்போ போய் இனிப்பு வாங்கினார்? வீடு வீடாக போயிட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எந்த தீபாவளிக்கு அவர் அண்டா கொடுத்தாரு? ஏன் அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் சில பேர் கொடுப்பாங்க. அப்போ உடனடியாக அவர் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறாருங்கிறது அர்த்தம். மக்களே, நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்கிறது சரியா தப்பா மக்களே?